தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சாலை விதிகளை மீறி எதிர் திசையில் காரில் பயணம் செய்தார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சார்வா என்ற இடத்தில் அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி நிழற்குடம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து தலைவாசல் நோக்கி காரில் பயணம் செய்தார். அப்போது சார்வா என்ற இடத்தை கடந்த போது அமைச்சரின் கார் போக்குவரத்து விதிகளை மீறி எதிர் திசையில் பயணம் செய்தது. சாலை விதிகளை மதிக்க வேண்டிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சாலை விதிகளை மீறி காரில் பயணம் செய்த சம்பவம் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நிழல் கடம் திறந்து வைக்க வந்தார். நிழல் கடம் திறந்து வச்சுட்டு அவரே ஒன் வேல போகிறாரு. ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரே இப்படி போனால் மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? நாங்கள் ஏதோ போனால் போலீஸ் உடனே கேஸ் போடுறாங்க, அதை போடுறாங்க, 100 ரூபா அது இதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், ஒரு ரூல்ஸ் மதிக்கிற ஒரு மினிஸ்டரு இப்படி போனால் இது யார் கேள்வி கேட்கறது? இது எப்படி இது தெளிவாகும்? மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வேவிலே வராரு. சாலை விதிகளை மதிக்கணும்னு சொல்லிட்டு பேச்சில் மட்டும் சொல்கிறாங்க, பேட்டியில் கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்களே அந்த விதியை கடைபிடிக்கலாம், பொதுமக்களாக நாங்களாம் என்ன செய்ய முடியும்? பாருங்கள், இது நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட போனால் போலீஸ்கார் 50 ரூபா கேட்குறாரு, லைசன்ஸ் இல்லைங்கிறாங்க, ஹெல்மெட் போடலங்கிறாங்க. மற்றபடி அவங்களே சட்டத்தை மதிக்காதப்ப அப்பாவி மக்கள் நாங்கள் என்னங்க சார் பண்ண முடியும்?